தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார் என்ற பாடலை பாடுவோம். சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே, துன்பமான வாழ்க்கையை இன்பம் தந்தாரே. பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே, துன்பமான வாழ்க்கையை இன்பம் தந்தாரே. அவரின் கண்மலை, அவரின் கண்மலை, அவரின் கண்மலையானார். அவரின் கண்மலை, அவரின் இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், அவருடைய நாமம் மேலான நாமம். பாடுவோம் அவரை. இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். Thank you.
Thank you.
இல்லாம எனக்கு வாழ்வே இல்லை ஏசப்பா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஏசப்பா. நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா.
நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு தயவுக்காக ஏசப்பா உங்க கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துறோம் ஏசப்பா. ஏசப்பா இந்த புதிய மாதம் ஏசப்பா எங்களுக்கு ஆசீர்வாதமான மாதமா இருக்கிறதுக்கு உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. நீங்க செய்ய போற அற்புதங்கள் அதிசயங்களுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. ஏசப்பா அதே போல மறுபகுதி முற்றிலுமாக சமூகத்தில் ஒப்புகிறோம் ஏசப்பா. ஏசப்பா நாங்க கேட்க வைக்கின்ற மன்னா ஏசப்பா அதை எங்க இருதயத்துல பதித்து அதன்படி நாங்க நடக்கிறதுக்கு அந்த ஒரு ஞானத்தையும் பலத்தையும் எங்களுக்கு நீங்க தாங்க ஏசப்பா. நீங்களே வழி நடத்துங்க. ஏசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்மளோட பிதாவும் கடவுளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே ஓய்வு நாள் அன்றைக்கு நாங்கள் மீண்டும் உன் சமூகத்தில் உண்மை துதிக்க, உண்மை ஆராதிக்க, உங்களோட வார்த்தை கேட்க நாங்கள் வந்திருக்கிறோம். விசேஷமாக இந்த ஆராதனை சமூகத்தில் நாங்கள் வைக்கிறோம். ஆண்டவரே, இந்த விசேஷமாக இந்த ஆராதனையில் வார்த்தை வெளிப்பட பேசும் வந்ததற்கு ஒவ்வொரு பிள்ளைகளே இயேசு நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். அடியேனை மறைத்து பேசும் இன்றைக்குள்ள வார்த்தை மன்னா என்னவென்று அடியே முடிவாக வெளிப்படுத்தும். ஜீவனுள்ள ஆண்டவராக இயேசு நாமத்தில் இருக்கிற பிதாவே. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். மீண்டும் உங்களை சந்திக்க வாய்ப்பு செய்த தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். இன்றைக்கு பிரசங்கத்தின் தலைப்பு prayer, the primary step towards reconciliation. Yaitu tajuk khutbah untuk hari ini adalah doa. Doa adalah langkah ke arah perdamaian. அது கிறிஸ்துவிலே நம்மளோட ஜெபம் ஒவ்வொரு வாரத்துக்கு அடிப்படையான அது வழி. ஆக ஜபத்தின் மூலியமாக ஆண்டவர் இன்றைக்கு நம்மளுக்கு பலத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆக முக்கியமாக நீங்க ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும். நாம் ஆண்டவரோட பேசுவதனால அது ஜபத்தின் மூலியமாக. நீ நினைச்சுக்கிட்டே இருந்தாங்க அது ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். நீ பேசு ஆண்டவரோட. ஜபத்தின் மூலியமாக உனக்கும் ஆண்டவருக்கும் ஒரு உறவு உண்டாவது. Anda kena berdoa jikalau kamu nak bercakap dengan Allah, yaitu melalui doa Allah mendengar segala kemauan kamu, kehendak kamu. Oleh kerana itu Yesus hari ini mengajak kita supaya berdoa dan dalam kehidupan Yesus pun kita nampak apabila Yesus nak sesuatu daripada Allah, Yesus pergi bersendirian dan berdoa kepada Allah dan meminta Allah supaya memberi kehendak yang diperlukan. Agar நாம் இயேசுவின் வாழ்க்கையில் பார்க்கும்போது கூட ஆண்டவர் இயேசு பிதா கிட்ட உருவாடும் போது, பிதா கிட்ட கேட்கும் போது அவர் ஜெபத்தின் மூலியமாக அவர் கேட்கிறார். அநேக சம்பவத்தில் நம்ம படிக்கிறோம். ஆண்டவர் அவரோட ஊழியை செய்து முடித்தவருக்கு இரவு நேரத்துல தனியாக அவர் சீசர்களெல்லாம் விட்டுட்டு மனப்பாயத்தில் அமைதியான இடத்துல ஆண்டவர் இயேசு போய் பிதா கிட்ட ஜெபம் பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆக நீங்களும் ஆண்டவர் அதுதான் சொல்றார். நீங்க ஒரு நாள் முழுவதும் வேலை செஞ்சு வீட்டுக்கு வந்துடுங்க. அப்ப நீங்க டயர்டா இருப்பீங்க. நீங்க தூக்கு போகாதவங்களுக்கு ஆண்டவர் உங்களுக்கு எப்படி இயேசு தனியாக போய் ஜெபம் பண்ணாரோ அதே போல நீங்களும் தனியாக வீட்டுல எந்த ஒரு தொந்தரவு இல்லாம மின்னுக்கு டிவி ஆன் பண்ணிட்டு நீங்க ஜெபம் பண்ணாங்க. உங்களோட சிந்தனை அந்த டிவியில என்ன ஓடிட்டு இருக்கு, என்ன சொல்றாங்க, அதுல போயிடும். ஆக இது எல்லாம் உங்களுடைய ஆண்டவர் தனியாக எங்க சொல்றார்? இந்த அறைக்குள்ள ரூமுக்குள்ள
ரூம்ல யாராக விளையாட்டு விட்டு ரூம்ல போய் கதவு பூட்டி கதவு லேசாக வெளியே புரியுதா? ரூம் அறை நீங்க பூட்டிக்கிட்டு முதல் விட்டு ஆண்டவரோட ஜெபம், ஆண்டவரோட பேசுங்க. உங்களோட தேவைகள் எல்லாம் ஆண்டவர் கேட்டு கொண்டிருக்கிறார். அது ஜெபத்தின் மூலியமாக. jadi doa adalah penting dalam kehidupan kamu. Apabila kamu berdoa kepada Yesus, pergilah bersendirian, masuk dalam bilik tidur kamu, kuncikan bilik itu supaya kamu berada perseorangan dan berdoalah. Kamu berbuat dengan Tuhan Allah, karena melalui doa kamu berbuat kepada Allah. Jadi tak ada gangguan. Itu betul இருக்காது. நீங்க தனியாக ஆண்டவர் உங்களுக்கும் ஆண்டவர் ரகசியம் பேசுங்க, கத்தி பேசுங்க. ஆக இன்றைக்கு ஆண்டவர் இயேசு இந்த ஜபத்தை குறித்து நம்மளோட சுவிசேஷ பகுதியில் என்ன சொல்ல வர்றாருன்னு நாம் தியானிக்கிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் 16 14 வாசனம் 23 வரை வாசித்து நாம் தியானம் பண்ணுவோம். அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். நீங்க ஒன்றும் கேட்க மாட்டீங்க. நீங்க கேட்கிற நாங்க கேளுங்கள். ஓகே. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக் கொள்ளுகிறது எதுவோ, எது இயேசுவின் நாமத்திலே நீங்க பிதா நீங்க எது கேட்கிறீர்களோ அதை அவர் உங்களுக்கு தருவார். அது அவர் உங்களுக்கு தருவார். அப்ப நீங்க எது கேட்கும்போது, எது பேசினாலும், எது ஜெபித்தாலும், நீங்க ஆண்டவர்கிட்ட பேசும்போது இறுதியில இது எல்லாம் என்ன யார் நாமத்துல? இயேசு நாமத்துல. நம்ம ஜெபம் பண்றது இது எல்லாம் இயேசு நாமத்துல. Jadi pada masa itu, ketika itu, kamu tidak akan bertanya apa-apa kepadaku. Sesungguhnya, oleh kerana kamu tidak bertanya apa-apa, sesungguhnya Yesus berkata di sini, aku berkata kepadamu, apa sahaja yang kamu minta dalam namaku, Bapa akan mengurniakan kepadamu. Jadi apa kemauan kamu, apa kehendak kamu, mintalah di atas nama Yesus Kristus. Jadi apabila kamu berminta di atas nama Yesus Kristus, Bapa akan mengurniakan. ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் நீங்கள் ஜெபித்து கேட்கும்போது பிதா ஆண்டவர் அது கொடுப்பார். அதை இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்காக கேட்கிறார். அநேக தேவைகள் நம்ம கொண்டு அநேக சூழ்நிலைக்குள்ள நம்ம போகிறோம், பிரச்சனைக்குள்ள நம்ம போகிறோம். இதிலிருந்து நம்ம விடுதலை ஆக வேண்டும்னாக்கா நாம் உயிருள்ள ஆண்டவர் இயேசு இருக்கிறார். அப்ப நீங்க இயேசு நாமத்தில் கேட்கும்போது அது பிதா கேட்டு அது செயல்படுத்துகிறார். தொடர்ந்து வாசிக்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். Hingga saat ini belum pernah kamu minta sesuatu dalam namaku. Aga இதுவரைக்கும் நீங்க ஆண்டவரோட ஜெபம் பண்ணறதா ஆண்டவர் இயேசு சொல்றார். இதுவரைக்கும் நீங்க ஜெபிக்காம என் நாமத்துல எதுவும் நீங்க கேட்காம இருந்தாக்கா இனி நீங்க ஜெபித்து என் நாமத்துல கேளுங்க. அதனால்தான் ஆண்டவர் சொல்கிறார், மீட்டால் kamu akan கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். dan sempurnalah kegiatan. அப்ப பிதா அது கேட்டு அது செயல்படுகிறார். அந்த
ஆண்டவர் உங்க ஜெபத்தை கேட்டு அது உங்களுக்கு பூர்ணமாக அது செய்தாக்கா உங்க வாழ்க்கையிலே சந்தோஷம் வரும். ஏன்னா ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்டு அதற்கு பதில் கொடுத்தார். ஆக உங்க வாழ்க்கையிலே உங்களுக்கு சமாதானம் வேணும்னாக்கா, உங்களுக்கு சந்தோஷம் வேணும்னாக்கா, இயேசு நாமத்தை ஜெபித்து கேளுங்க. ஆக ஜெபத்தின் மூலமா தான் நான் மீண்டும் சொல்கிறேன், நீங்க ஆண்டவரோட there is a communication to the Father only through prayer. ஆக நீங்க ஜெபிக்காம ஏதோ அங்க நடக்காதுன்னு இயேசு சொல்றார். நீங்க நினைத்து கொண்டு மனசுலயே நினைச்சு கொண்டு அவருக்கு தெரியுமா, அவர் தான் கடவுள், அவருக்கு தெரியாதா நான் கஷ்டப்பட்டு இருக்கிறேன், அவருக்கு தெரியாத எனக்கு பிரச்சனை உண்டு தெரியும், ஆனா உன்னோட சித்தம் என்ன, அப்பதான் kemahuan kamu adalah penting. Allah tahu kamu ada dalam kesusahan, kamu perlu banyak perkara pertolongan daripada Allah. Tetapi jika kamu tak minta, macam mana dia akan menyempurnakan perkara itu? Kekama எப்படி உங்களுக்கு கொடுக்கப்படும் ஆண்டவர் கேளுங்கள் கொடுக்கப்படும். நீங்க கேட்கலனாக்கா எப்படி அது கொடுக்கப்படும்? ஆக ஆண்டவரோட ஜெபிக்கிறது மிக முக்கியம். இதுவரை உங்களுக்குள்ள எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் ஆண்டவரோட நீங்க பேசாம இருக்கிறீங்க, இன்னிலிருந்து நீங்க மாறுங்க, ஆண்டவரோட பேசுங்க. முதல்ல நான் சொன்னல ஆண்டவரோட பேசுங்க, அந்த தண்ணியில நீங்க பேசுங்க. உங்களுக்கு வெட்கமா இருக்குதா, உங்களுக்கு கூச்சமா இருக்குதா, இது கேட்டாக்கா அவன் காது விடுமே, அப்படி எனக்கு வெட்கமா, அதுதான் நான் சொல்றேன். உங்களுக்கு வெட்கமா இருக்குதா, கூச்சமா இருக்குதா, ஓ ரூமோட ஒரு கது கூட்டிக்கிட்டே நீ கத்தி ஆண்டவருக்கு இயேசு ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே என்னை இந்த மாதிரி இருக்க, உங்களுக்கு பதில் கிடைக்கும். ஆனா இந்த மாதிரி ஏதோ தப்பு பண்ணிருக்கிறேன், அதனாலதான் அந்த பிரச்சனைக்குள்ள நீங்க போய் ஆண்டவர் உங்களுடைய பிரச்சனை விட்டு வேடிக்கை பார்க்கிற ஆண்டவர் நம்ம ஆண்டவர் அல்ல. முன்னே நம்மளோட பிள்ளையாக ஏற்றுக்கிறார். இந்த தகவனாலே மகனை பார்த்து படுறாங்க, கஷ்டத்துக்குள்ளவோ நம்ம சொல்லுவோம், நம்ம பிள்ளையே நம்ம எப்படி கண்மணி போல பார்க்கிறோம். உன் பிள்ளை ரொட்டி கேட்டாக்கா அவனுக்கு கல்லு குடியா, அவன் மீன் கேட்டாக்கா அவனுக்கு பாம்பு குடியா, வசனமே சொல்லுது. அப்போ உனக்கே உன் பிள்ளை மேல அவ்வளவு அக்கறை, உன்னை படைத்து தெரிந்து கொள்ள ஆண்டவருக்கு உன் மேல எவ்வளவு அக்கறை இருக்குது. அல்லேலூயா. ஆக அந்த ஆண்டவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீங்க சாதாரணமாக இடம் போடாங்க, அவர் உனக்காக காத்துக்கொள்கிறார். அவர் சொல்லுகிறார் கேளுங்க உங்களுக்கு கொடுக்கிறோம். அப்ப அவர் கொடுக்கும்போது உங்க பிரச்சனைகள், உங்களுடைய கவலைகள், உங்களோட சூழ்நிலைகள் எல்லாம் மாறி உங்களுக்கு என்ன வருமா, கம்ம அப்பா வெளியில கம்மிங்களா, உங்களுக்கு சந்தோஷம் வரும். சொல்லுது. ஆக உங்களுக்கு அந்த சந்தோஷம் குடும்பம் நல்லா இருக்கணும், உங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கணும்னாக்கா கேளுங்க. நீங்க கேட்காம அவருக்கு தான் தெரியுங்க, ஆண்டவருக்கு தெரியும். நீங்க கேட்கும் போது எந்த நேரத்துல எப்ப அது கொடுக்க ஆண்டவருக்கு தெரியும். கேட்கும் போது உடனே கொடுக்கிறது அது உங்களோட அருமை தெரியாது, புரியுதா? அதுக்காக காத்திருக்கும் போது, விசுவாசத்தோட காத்திருக்கும் போது நீங்க மிக சந்தோஷப்படுவீங்க. Kamu akan bergembira, Tuhan akan menyempurnakan segala kemahuan kamu apabila kamu meminta. Jika kamu tak berminta, macam mana kamu akan berminta? Mintalah kamu akan terima. Okey, kalau kita wasilah. அந்த நாளில் நீங்கள் என் நாமத்தினாலே வேண்டிக் கொள்வீர்கள். உங்களுக்காக பிதாவை நான் கேட்டுக்கொள்வேன் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள்
ஏனென்றால் பிதா தாமே உங்களை சிநேகிக்கிறார். நான் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு உலகத்திலே வந்தேன், மறுபடியும் உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்றார். Pada hari itu kamu akan meminta dalam namaku. Aku tidak berkata aku akan meminta kepada Bapa bagi pihakmu. Agar kesepimanoleh Yesuin ஊழிய காலத்துல ஆண்டவர் இயேசு அறிந்து உங்களுக்காக ஆண்டவர் இயேசு பிதாவிட்ட ஜெபித்து கேட்டுக்கொள்கிறார். ஆனா இப்ப ஆண்டவர் நம்மளுக்கு நீங்களே நேரடியாக கேளுங்க, உங்களுக்கு அந்த அனுமதி ஆண்டவர் கொடுக்கிறார். jadi Yesus membagi kebenaran kepada kamu supaya kamu minta terus kepada Bapa. Bapa akan bagi kepada kamu. Kerana Bapa sendiri mengasihimu, kerana kamu mengasihiku dan percaya aku datang daripada Bapa. இது ஏன் நடக்குதுனாக்கா ஆண்டவர் இயேசு சொல்றார், ஏனென்றாக்கா ஆண்டவரோட ஜெபத்தை ஏன் கேட்கிறார்னா நீங்க என்னை விசுவாசிக்கிறதுனால, நான் தேவனோட குமாரன் என்று நீங்கள் விசுவாசிக்கிறதுனால, நான் பிதாவினிடத்தில் வந்தேன் என்று நீங்கள் விசுவாசிக்கிறதுனால, ஆக என் மூலமாக உங்களுக்கு ரட்சிப்பு உண்டானது, உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டானது என்று நீங்க விசுவாசிக்கிறதுனால. அதனாலதான் ஒவ்வொரு வாரம் நம்மளோட ஆராதனையை என்ன விசுவாசத்தை அறிவிக்கிறோம், அப்போஸ்தல விசுவாசத்தை பிரமாணம். அந்த அப்போஸ்தல பிரமாணம் நம்ம அறிவிக்கிற போது ஆழமாக நீங்க ஒவ்வொரு வார்த்தையை கவனமாக அது கேளுங்க, அது உங்களோட விசுவாசத்தை குறித்து நாம் அறிவிக்கிறோம். ஆண்டவர் மரித்தார், உயிர்த்தெழுந்தார், மீண்டும் வருகிறார், நம்மளை நியாயம் இருக்க இதெல்லாம் அப்போஸ்தல விசுவாசத்துல அறிவிக்கிறோம். ஆக இந்த விசுவாசத்தை நீங்க விசுவாசத்தினால் பிதாவானவர் உங்களுக்கு kamu mengisytiharkan bahwa Yesus adalah anak Tuhan dan Yesus datang daripada Bapa dan Yesus telah menerima dan memberi segala kemaafan daripada dosa dan beliau telah bangkit daripada kematian, akan datang kembali dan akan membawa kita ke surga. ஆண்டவர் இயேசு மீண்டும் நம்முடைய பரலோகத்துக்கு வருவார். அது நீங்க விசுவாசிக்கிறீர்கள். அதனால ஆண்டவர் பிதாவானவர் ஜெபத்தை கேட்கிறார். நீங்க கேட்கும்போது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, இதோ இப்பொழுது நீர் உவமையாய் பேசாமல் வெளிப்படையாய் பேசுகிறீர், நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் என்றும் ஒருவன் உம்மை வினாவ வேண்டுவதில்லை என்றும் இப்பொழுது அறிந்திருக்கிறோம். இதனாலே நீர் தேவனிடத்தில் வந்தீர் என்று விசுவாசிக்கிறோம் என்றார்கள். Aku memang berasal daripada Bapa dan datang ke dunia ini, tetapi sekarang aku meninggalkan dunia ini dalam pulang semula kepada Bapa. Ada kedua orang nama sendiri. Ada penjelasan Bapaknya, penjelasan Bapaknya. Jadi dalam dua minggu ini khutbah kita menuju kepada perkara ini. Yesus berkata, sekejap kamu akan tengok saya dan sekejap kamu tidak akan tengok saya, tetapi kamu akan bergembira. Saya akan datang dan kamu akan jumpa saya balik. Ada இன்றைக்கு ஆண்டவர் பிதாவானவர் மீண்டும் பிதாவிடம் போய் பரலோகத்தில் அவர் இருக்கிறார். நம்மளுக்காக ஒரு இடம் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆக அந்த ஆண்டவர் பிதாவானவர் அப்பா வீட்டிலே அவர் போயிட்டார். ஆனால் மீண்டும் வருகிறார். Sekarang Yesus datang daripada Bapa dan dia sudah pulang kepada Bapa, sedang menyiapkan tempat kita apabila Yesus akan kembali.
kembali bawa kita ke surga. Sebab itu dia sedang menyediakan tempat di situ. தொடர்ந்து வாசிக்கலாம். இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, இப்பொழுது நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் தன் இடத்திற்கு போய் என்னை தனியே விட்டு விடும் காலம் வரும். அது இப்பொழுது வந்திருக்கிறது. ஆனாலும் நான் தனித்திரேன், பிதா என்னுடனே கூட இருக்கிறார். Okey ya. Jadi Yesus berkata kepada Moses, perkara ini sebenarnya harus dilakukan. Sebenarnya cerita. Ipa ஆண்டவர் அவங்களை பார்த்தார். percaya kamu sekarang. இப்போது என்னை நீங்கள் நம்புகிறீர்களா? நான் தேவனிடத்தில் வந்தேன். நான் தேவகுமாரன், உயிர்த்தெழுந்த தேவன். இது எல்லாம் இப்படி நீங்கள் நம்புகிறீர்களா என்று கேட்கிறார். ஆக சாமி அந்த நேரம் வரும்போது malah sudah pun sampai ketika kamu akan bertempiaran. Ada நேரம் வரும்போது நீங்க எல்லாரும் சிதறி போகிறீங்க. அது எப்ப நடக்கும்? பெந்தகோஸ்து நாளிலே பரிசுத்தாவியானவர் ஆட்சியாளர் அப்போதான் உங்களுக்கு யார் அனுப்புற? ஒரு தேற்றுவாளர். ஆக அந்த தேற்றுவாளர் வரும்போது நீங்க எல்லாரும் ஒரே இடத்துல இருக்க மாட்டீங்க. நீங்க எல்லாம் சிதறி போயிருவீங்க. உலகம் போய் என் நாமத்திலே நீங்க சுவிசேஷத்தை அறிவிப்பீங்க. அதனால நீங்க சிதறி போவீங்க. kamu akan bertempiaran karena pada saat Roh Kudus turun ke bumi ini, kamu akan bertempiaran ke seluruh dunia dan akan mengisytiharkan namaku ke seluruh dunia. உலகம் என்னும் போய் நீங்க என்னுடைய குறித்து சுவிசேஷத்தை அறிவிங்க. kamu akan menjaga diri masing-masing dan meninggalkan aku keseorang. அப்பொழுது நீங்க எல்லாரும் சிதற போயிட்டு நீங்க தனிமையாக அந்த ஒளியை செய்வீங்க. அம்மாவா இல்லையா? தோமா எதிர்க்கு வந்தாரு, இந்தியாவுக்கு வந்திருக்கிறாரு. சிதற போயிட்டு இந்தியா தமிழ் பேச தெரியாது, இந்தியாவுக்கு வந்து ஒளியை செய்யறாரு. அம்மாவா இல்லையா? அதே போல நீங்களும் இயேசுவின் ஊழியத்தை அறிவிக்க வேண்டும், செய்ய வேண்டும். இதுதான் என் சபை. இங்கே உட்கார்ந்துட்டு அந்த நாட்களை உட்கார்ந்து வந்து நிறைய நாட்கள் கிட்டி போயிடுது. பையனை கை சும்மாவை போட்டு எழுதி சொல்றாங்க. நீங்களும் இங்கே நாட்கள் சூழ்நிலை கட்டிருக்கிறாங்க. உலகம் என்றும் போய் சுவிசேஷத்தை அறிவிக்க ஆண்டவர் சொல்றார். உங்க அக்கா பக்கத்தில் நீங்க எடுத்துக்கிட்டு நீங்க இந்தியாவுக்கு போனா அமெரிக்கா அங்கெல்லாம் ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. முதல்ல பக்கத்தில் உள்ளவங்க மாத்துறாங்க, உங்க குடும்பத்தில் உள்ளவங்க பாருங்க. அநேகருமே இயேசு வழியாக இருக்கிறாங்க. அது நீங்க சொல்லுங்க, இயேசு நல்லவர், இயேசு பாவனை கிடைக்குது, இயேசுதான் உங்க பாவத்தை மன்னிக்கிறார், இயேசுதான் உங்களுக்கு பரலோகத்துல இடம் கொடுக்கிறார். இயேசு இல்லாம நீங்க பரலோகத்துல போக முடியாது, ஒருவனும் போக முடியாது. புரியுதுங்களா? அது முதல்ல நீங்க கிணத்துக்கு முன்னுக்கு உள்ள சகோதரருக்கு, நண்பர்களுக்கு அறியுங்க. நீங்க அதுதான் உலகம். அதுக்கிட்டு ஆசை எனக்கு அழைப்பு வரல, நாங்க ஆசை இந்தியாவுக்கு சுவிசேஷத்தை, இந்தியாவில் எங்க வந்து சுவிசேஷத்தை இருக்கிறாங்க. அநேக ஒழிக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம கண்ணுக்கு நம்ம சபையில் உள்ளவங்களுக்கு, சபையில் உள்ளவங்க சில பேர் ஞானஸ்தானம் ரட்சிக்கப்பட்டாங்க. அவங்ககிட்ட நீங்க பேசுங்க, உங்களுக்கு சண்டை இருந்தாக்கா பிரயோஜனம் இருந்தாக்கா எப்படி அந்த ஒருமணம் வரும்? முதல்ல நம்மளுக்குள்ள அந்த ஒருமணத்தை நாம் ஏற்படுத்தணும். We should first of all have a very good reconciliation fellowship spirit. Jadi kita sepatutnya mengadakan satu persaudaraan bersama kita. Kalau tidak susah. தொடர்ந்து என்னிடத்தில்
Jadi segala ini aku katakan kepadamu supaya kamu beroleh sejahtera di dalam aku. Di dalam dunia ini kamu akan menghadapi penderitaan, dan tegakkanlah hatimu, karena aku telah menewaskan dunia. உலகத்தையே நான் ஜெயித்தேன். உலகத்துல உங்களுக்கு பாடுகள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு. ஆண்டவர் முன்கூட்டியே உங்களுக்கு சொல்லினார். இன்றைக்கு நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு ஆண்டவர் சொல்லலையே. வரும். ஏன்னா அந்த உலகத்துல விசுவாசமான ஆண்டு கொண்டிருக்கிறார், பிரச்சனைகளோட ஆண்டு கொண்டிருக்கிறார். அவன் நம்மளுக்கு பிரச்சனைகளுக்கு கொடுக்கிறார். ஆனா இயேசு ஒரு நம்பிக்கையான வார்த்தையை நம்மளுக்கு கொடுக்கிறார். திடங்கோள், ஏனென்றால் இந்த உலகத்தை ஆண்டு கொண்டவன் விசுவாசமானவனை நான் ஜெயித்தேன். ஆக ஆண்டவர் இயேசு தொடர்ந்து நீங்க விசுவாசிங்க. ஆண்டவர் இயேசு உங்களோடு இருக்கும்போது அந்த ஜபத்தின் மூலமாக ஒரு நல்ல உறவு உனக்கும் ஆண்டவருக்கும் இருக்கும்போது ஒருபோதும் நீங்க தோல்வி அடைய மாட்டாங்க. இது எல்லாத்தையும் நீங்க கேட்குது. ஆனால் நீங்க ஜபத்தின் மூலமாக ஆண்டவரோட உதவியை நீங்க கேட்க வேண்டும். kamu akan berdaya menuntaskan dan berjaya menghadapi segala kesusahan dalam dunia. Apabila kamu percaya bahwa Bapa Allah ada di dalam kamu dan Bapa akan menolong kamu. Hal tersebut memberi முக்கியமாக நீங்க எது செய்தாலும் எது கேட்டாலும் இயேசுவின் நாமத்தின் மூலமாக நீங்க கேளுங்க. அப்போது உங்களுக்கு எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்கிறார். பிலிப்பியர் வாசிமா, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 9-11 வரை. Filipi 2 ayat 9 hingga 11. Di atas nama Yesus ada apa? Filipi 2 வசனம் 9-11. இயேசு நாமத்தில் நீங்க கேட்கும்போது வாசிமா. ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழே யோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தளினார். எல்லா நாமத்துக்கு மேலான நாமம் இயேசுவின் நாமம். Therefore, God has highly exalted him and has freely bestowed on him the name that is above every name. ஆண்டவரே தன்னுடைய குமாரனை மேலாக வைத்ததுனால அந்த நாமத்துக்கு மேலான நாமம் இயேசுவின் நாமம். அந்த இயேசுவின் நாமம் நீங்க சொல்லும்போது, when you mention the name of Jesus, every knee shall bow. அந்த இயேசு நாமத்தை நீங்க உச்சரித்து சொல்லும்போது எல்லாம் என்னவா? முழங்கால் எல்லாம் முழங்கால் ஜபத்துல முட்டி கொடுத்து ஜெபிக்க வேண்டும், சொல்ல வேண்டும். And those in heaven and earth, வானத்திலும் பூமியிலும் எல்லா நாவுகளும், every tongue shall confess that Jesus Christ is God. ஆண்டவராகிய இயேசுவானவர் ஆண்டவர் என்று அந்த நாவு எல்லாம் அறிக்கிறோம். segala kata-kata lidah akan berkata. Apabila kamu puji Yesus adalah Tuhan, bila kamu akan juga memuji dan berkata Yesus adalah Tuhan, dan segala
manusia yang hidup di dunia atau di langit akan melutut dan berdoa mengatakan Yesus adalah Tuhan. Begitu. Ada seperti நம்முடைய இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய ஒரு மனதில் அழைக்கிறார். அதில் ஒப்புரவாதம் வேணும். இன்றைக்கு நம் சபை வளர வேண்டும்னாக்கா, நம்ம சபையில அற்புதங்கள் காண வேண்டும்னாக்கா, சபையாராக நம்ம முதலாவது ஒப்புரவாதம் ஆக வேண்டும். ஆண்டவருக்கு நீங்க எது கேட்டாலும் அவர் தருகிறேன். ஆனால் அதுக்கு முன்னே ஆண்டவர் சொல்றார், முதலாவதாக உங்களுக்குள்ள சமாதானம் இருக்கிறார், உங்களுக்குள்ள ஒப்புரவாதம் இருக்கிறார் ஆண்டவர். அதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தல காலத்துல இந்த அப்போஸ்தல புக்கு நம்ம வாசிக்கிறோம். அந்த காலத்துல சபைகள் வளர்ந்துடலாம். சபைகள் கூட்டமாக ஆத்மாக்கள் வந்து ரட்சிக்கப்பட்டார்களாம். அது ஏன் நடந்தனாக்கா, திருச்சபையாக அவர் எல்லாரும் ஒரு மனமாக ஒப்புரவாதமாகி ஒரு மேல ஆண்டு வைத்தார்கள், ஒரு மேல அவர் உதவி செய்தார்கள். இருந்ததெல்லாம் கொடுத்து சபை கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு உதவி செய்தார்கள். நம்ம இன்றைக்கு நம்ம சபையை வளர்க்கணுமா? இன்றைக்கு நம்ம சபையில ஆத்மாக்கள் நிறையணுமா? நம்ம வாழ்க்கையில என்னவா நம்ம முன்னுதாரணமா bagaimana adalah Tuhan sebab dalam kita. Adakah kita sebagai contoh persamaan kita ada di situ? Adakah kita memaham saudara kita? Mungkin kamu tak berpuas hati dalam satu dua perkara, tetapi apa Yesus berkata, maha kasihilah yang ada satu sama lain, supaya kamu sekeluarga akan gembira apabila kamu berdoa kepada ஆண்டவர். இயேசுவோடு நீங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவர் அநேக காரியங்களை வைத்து பிலிப்பியர் வாசிக்கலாம். Philippians 4:6 Philippians 4:9 நீங்கள் ஒன்றும் கவலைப்படாமல் எல்லாவற்றிலும் போய் உங்கள் விண்ணப்பங்களை சோஸ்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆக கிறிஸ்துவியமானவரே, Philippi 4:6 buku berkata, ayat berkata, jangan kamu bimbang apapun, dalam segala hal kamu berdoa dan memohon dengan mengucapkan kesyukuran, beritahulah hasratmu kepada Allah. உன்னோட விண்ணப்பத்தை ஆண்டவர் பிதாவுக்கு சொல்லுங்கள். சந்தோஷத்தோடு நன்றியோடு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற நன்றியோடு அவர் தோத்திரம் சொல்லி ஆண்டவருக்கு நீங்க கொடுங்க, செய்யுங்க. ஆண்டவர் உங்களோட விண்ணப்பத்தை எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்கிறார். ஆக அந்த ஆண்டவர் உங்க ஜெபத்தை கேட்கிற ஆண்டவராக இன்றைக்கு நாமளை பார்க்கிறோம். அதனால சில காரியங்களை நாம் யோசிக்க வேண்டும். இன்றைக்கு நாம் சபை ஒப்புரவாதம் பண்ணணும். நம்ம வாழ்க்கையிலே நண்பர்களோடும் சபையாரோடும் ஒப்புரவாதம் வேணுமாக ஜபத்தின் மூலமாக நீங்க வந்து you develop and strengthen the relationship with God. ஆண்டவர் பிதாவோட நீங்க ஜபத்தின் மூலமாக நீங்க பலன் அடைவீங்க. உங்களோட உறவு ஆண்டவரோட நீங்க இன்னும் உறுதியாக நீங்க நடக்கணுங்க. Praying helps us make way to reconciliation. ஆக நீங்க தொடர்ந்து ஜபத்துல நீங்க பலன் அடையும்போது ஒப்புரவாதத்துக்கு நீங்க முன் போக. ஏன்னா ஜபத்தின் மூலமாக ஆண்டவரோட நீங்க நெருக்கமாகி ஆண்டவரோட நிலை நீங்க அனுபவித்து
வெளிப்படும். Prayer gives us direction to a reconciliation life. ஒரு ஒப்புரவாதமான வாழ்க்கை நம்ம சபையில காணப்பட வேண்டும்னாக்கா ஜெபத்தின் மூலமாக ஆண்டவர் உங்களுக்கு அந்த வழி கொடுக்கிறார். ஆக ஜெபிங்க, அன்றாட ஜெபிங்க. Prayer avoid temptation and hate the sin. நீங்க ஆண்டவரோட பேசி நல்ல ஒரு உறவு இருக்கும்போது பாவத்தை நீங்க வெறுத்து தள்ளுவீங்க. பாவத்தை நீங்க செய்ய விரும்ப மாட்டீங்க. சோதனைக்குள்ள நீங்க விட மாட்டீங்க. ஏன்னா ஆண்டவர் உங்க மேல அன்பு வைத்திருக்கிறார். நீங்க ஆண்டவரோட பிள்ளையாக இருக்கும்போது ஆண்டவர் உங்களை அப்படி தள்ளி விட மாட்டார். உங்களை ஆபத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் உங்களை கண்டிப்பார். ஏய், கடவுளோட பிள்ளை, பாவம் இது தொடாத, இது செய்யாத, இந்த வழியில் நீ போகாதன்னு பரிசுத்த ஆவியானவர் உங்களை கண்டித்து வழி நடத்துவார். Prayer allows us to be patient and to be righteous. ஜெபத்தின் மூலமாக உங்களுக்கு பொறுமையை குறித்து ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். அநேக வேலையில சில நேரத்தில் யாராவது ஏதாவது அந்த மாதிரி நீங்க ஆண்டவரோட பிள்ளையாக இருக்கும்போது அந்த பிரச்சனைக்குள்ள சூழ்நிலைக்கு போக மாட்டீங்க. உங்களுக்கு அமைதியை குறித்து ஆண்டவர் கற்றுக்கிறார். ஆண்டவருடைய புரியுதுங்களா? ஆக அந்த அமைதியை, சமாதானம், எண்ணம், அன்பு செலுத்த எண்ணம் உங்களுக்கு நீங்க ஆண்டவருக்குள்ள நீதிமான்களாக வாழுங்க. ஏன்னா நீதிமான்கள் தான் பரலோகத்துக்கு ஏறணும். பரிசுத்தங்களாக எவனோ தேவனை காண முடியாது. ஆக நீங்க நீதிமான்களாக இருக்க வேண்டும். அது ஜெபத்தின் மூலமாக நீங்க நலனடைய வேண்டும். ஆக கடைசியாக prayer makes miracles to happen. உங்க வாழ்க்கையிலே, உங்க சூழ்நிலையிலே, உங்க பிரச்சனைகளை மாற வேண்டுமா? உங்க வாழ்க்கையிலே, குடும்பத்துல அற்புதங்கள் நடக்க வேண்டுமா? அது ஜெபத்தின் மூலமாக நீங்க ஜெபிக்கணும். ஆண்டவரோட பேசுங்க, அப்ப உங்களுக்கு கொடுக்கப்படும். So through faith in Jesus Christ, இயேசுதான் தேவனோட குமாரனை நீங்க விசுவாசிக்க வேண்டும். ஆகவே இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலே எல்லாம் அற்புதங்கள், எல்லாம் சமாதானங்கள், எல்லாம் காரியம் நீங்க நினைக்கிற மாதிரி நடக்கினாக்கா ஆண்டவருக்கு பேசிக்கிட்டு நினைச்சுக்கிட்டே இருக்காங்க. நினைப்புதான் என்ன இருக்குமா? குழப்பவே கேட்டுறோம். ஆக ஆண்டவரோட பேசுங்க. ஜெபத்தின் மூலமா தான் நீங்க ஆண்டவரோட பேசுங்க. அல்லேலூயா. தேவன் தானே உங்களையே ஆண்டவர் வெளிப்படுத்த வார்த்தைகள் மூலமாக உங்களை நடத்துவதாக. தேவன் நல்லவர். விசுவாசிக்க ஜெபம் செய்வோம். எங்க ஆண்டவர் இயேசு இந்த நாளில் வெளிப்படுத்துகிற காரியத்தை குறித்து நாங்கள் நன்றி சொல்கிறோம். முதலாவதாக நாங்க முன்கால் வைத்து ஒப்புரவாதத்துக்குள்ளே நாங்கள் போக வேண்டும். யாரோடையாவது நாங்கள் பேசாமல் இருந்தால், யாரோடு நாங்கள் ஒதுக்கியிருந்தாங்க, ஆண்டவரே அந்த சூழ்நிலைகளை மாற்றி எங்கள் சபையிலும் எங்கள் வாழ்க்கையிலும் ஒரு ஒப்புரவாதத்திற்கு வாழ்க்கையை நடத்தி எங்களுக்கு ஆரம்பிக்கிறேன். வருகின்ற நாட்கள் மிக சீக்கிரமாக அதுக்குள்ளே நாங்கள் நீதிமன்றங்களாக முன்னெடுத்து நாங்கள் அன்றாட ஜெபித்து பேசுவதாக எங்கள் வாழ்க்கையை மாற்றி இரவும் பகலும் நாங்கள் ஜெபிக்கிறவர்களாக நாங்கள் அதிகாலையே ஆண்டவர் தேடுவதே அவரே முன்னெடுக்கிறார். ஒவ்வொரு நாளும் அதிகாலையே நாங்கள் ஜெபிக்கிறவர்களாக, நாங்கள் தூங்க போகும்போதும் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறவர்களாக